பாத்தீங்கன்னா ஜிடிஏ பையன் மொபைல விளையாடலாம்னு சொல்லிட்டு வீடியோ வடக்குல பெரிய ஆளா இருக்காப்ல, பெரிய தலைக்கட்டு. அந்த வடக்கு பங்காளி தான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடுறாரு. சரி ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் ஏதாச்சும் பாப்போமே, கொஞ்சம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்ப்போம்னு சொல்லி ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஷோ ஆகுது. என்னடா ஒரு வீடியோ ஷோ ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஷேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன். ஜிடிஏ பையன் மொபைல விளையாடலாம், ஜிடிஏ பையன் மொபைல விளையாடலாம். அத ரெக்கமெண்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்பான்சர் வீடியோ. சரி இது பார்த்தாலே தெரியுது ஒரு உருட்டு வீடியோ அப்படிங்கிறது. முகரக்கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. ஒன்னே மாதிரி ஐயோக்கப்பல விருதே தப்புடா. என்னன்னு பாத்தீங்கன்னா அது பார்த்தாலே தெரியும் ஜிடிஏ பையன் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே விளையாடலாம் முடியாது. சும்மா மீளா ஊட்டி இருக்காங்க, இது பார்த்தாலே தெரியுது. ஏன் அப்படி புழுகுனி பள்ளிக்கு பிறந்தவன. அப்புறம் விட்டுட்டு போட்டோம்னா அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் ரிப்ரெஸ் பண்ணிட்டு பாக்குறேன், மறுபடியும் இன்னொரு வீடியோ வருது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஏ பையன் மொபைல விளையாடலாம் சொல்லிட்டு வீடியோ. இதுல போட்டிருக்க அந்த போட்டோல இருக்கிற ஆளு வந்து பாத்தீங்கன்னா வடக்குல பெரிய ஆளா இருக்காப்ல, பெரிய தலைக்கட்டு. பெரிய தலைக்கட்டு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு பெரிய தலைக்கட்டு இருக்காப்ல. அந்த வடக்கு பங்காளி தான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ போடுறாரு. அப்போ அவரெல்லாம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போம் சொல்லி போனோம்னா உள்ள போய் பார்த்தோம்னா அவர் பேசல வேற யாரோ பேசிட்டு இருக்காங்க. என்னடா அது அவர் பேசாம வேற யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு உருட்டுங்கிறது அப்புறம் தெரியுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தியில பேசினாங்க ஒன்னும் புரியல, படிக்காத தற்கொலை நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க, கடற்கடன்னு பேசிக்கிட்டே இருக்கு. அதுக்கு அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தோம்னா லிங்க் ஒண்ணு வருது, அந்த லிங்கை தொட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணுங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா. இந்த லிங்குக்குள்ள போனோம்னா அது வின்சாப்புக்குள்ள போகுது. என்னடா அது வின்சாப்புக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி அப்புறம் ஃபுல்லா சரி பாப்போம் வின்சா ஜிடிஏ போய் போகும் எதுக்கு வின்சாப்புக்குள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். எப்படி அது பார்த்து சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், என்னப்பா அந்த பக்கம் போகாத ஜிடிஏக்குள்ள அந்த வின்சாப்புக்குள்ள பாக்குறேன். அந்த வீடியோஸ் ஃபுல்லா பாத்துக்கிட்டு வின்சாப்புக்குள்ள போறாப்ல பங்காளி. வின்சாப்புக்குள்ள போயிட்டு என்ன பண்றாப்லன்னா அது லாகின் பண்ணிட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு கேம், அது ஏதாச்சும் ஒரு கேம்ஸ் பிளே பண்றாப்ல, ஃப்ரூட்டி கட்டா இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு கேம் பிளே பண்ணிட்டு கொஞ்சம் பிளே பண்ணி முடிச்சுட்டு வெளியே வராப்ல ஜிடிஏ போய் வருது. என்னடா இவ்வளவு ஈஸியா இருக்கேடா, இதுக்கு எதுக்குடா நம்ம போயிட்டு குரோம்ல போய் ஜிடிஏ போய் தேடிட்டு அது ஜிடிஏ போய் எப்படி PS2 இந்த மாதிரி இதுல வச்சு விளையாடலாம், அந்த எமுலேட்டர் ஆப்ஸ் எல்லாம் ஏற்றி விளையாடலாம் அப்படின்னு நம்ம போய் தேடிட்டு இருக்கிறேன். இவ்வளவு ஈஸியா இருக்கேடா வின்சாப்புக்குள்ள போய் விளையாடலாமே அப்படின்னு. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. நம்ம உள்ள போய் பார்த்துட்டு அவங்க சொல்றபடி செஞ்சு பார்த்தோம்னா ஒண்ணுமே வரல. என்ன ஒண்ணுமே வரல, உள்ள ஒண்ணுமே இல்ல. அப்புறம் தெரியுது அது முழுக்க முழுக்க ஒரு உருட்டுன்னு. அது முன்னாடியே உருட்டுன்னு தெரியும், இருந்தாலுமே ஒரு உங்களுக்காண்டி ஒரு விளாட காமிக்கும் அப்படிங்கிற கண்டிப்பா செஞ்சு காமிச்சேன். மாத்தி சொன்னேன் லூசு மாதிரி தெரிஞ்சா நான் எதுக்கு உங்களை லூசுங்கிறேன். அப்ப நீ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வின்சோவோட ஒரு ப்ரொமோஷன். வின்சோ வந்து என்ன பண்றாங்க, வின்சோ பத்தி நான் நிறைய பேருக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அதை பத்தி தெரியும். சாரி எனக்கு தெரியாது, தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்லிக்கிறேன். அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கேம்ஸ் பிளே பண்ணி பணம் மணி ஏர்ன் பண்றது, இந்த ரம்மி சர்க்கிள் தான் சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு கேம் ஆப் இது. இதுல வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆப்ஸை ப்ரொமோட் பண்றதுக்காண்டி இப்படி ஒரு மெத்தட் கையாளுறாங்க. டபுள் டக்கர் நாராயணா பல்லே ஆலியா நீ வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற. இப்படி ஒரு மெத்தடை கையாண்டு என்ன பண்றாங்கன்னா இப்ப இந்த ஜிடிஏ பையன் மொபைல் விளாடலாம் அப்படின்றது நிறைய பேர் பாக்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணும் இல்ல கீழே போட்டுரு. இப்ப இந்த ஜிடிஏ பையன் அந்த ஸ்பான்சர் வீடியோ தவிர்த்து இன்னும் 2-3 வீடியோ இருக்கு, அதுல இந்த லிங்க் தான் இருக்கு. இந்த லிங்க்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வியூஸை முதல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அதுல எக்கச்சக்கமான வியூஸ் இருக்கு. இப்போ குறிப்பிட்டோம்னா ஒரு அந்த வீடியோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் வியூஸ் உள்ளிருக்கு அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணி வச்சுக்கீங்கன்னா இந்த 1 லட்சம் வியூஸ்ல எப்படியாச்சும் ஒரு 30,000 பேர் இல்லைன்னா ஒரு 20,000 பேராச்சும் அந்த லிங்கை தொட்டு உள்ள போயிருப்பாங்க. அந்த லிங்கை தொட்டு உள்ள போய் அதை ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. எப்படியாச்சும் ஒரு கட்டாயமா இருந்திருக்கும். அந்த வியூஸை பார்த்திருக்கவங்க இல்லைன்னா அந்த லைக் பண்ணிருக்காங்க. அவங்கள யாராச்சும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இப்ப 10,000 பேராச்சும் உள்ள போயிருப்பாங்க. 10,000 பேர் உள்ள போய் அந்த லிங்கை தொட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏமாந்துருப்பாங்க. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வீடியோ நிறைய சுத்திட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றேன். இந்த வின்சாப்பை பொறுத்த வரைக்கும் அவன் ப்ரொமோட் பண்றக்காண்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். வின்சாப்பை பத்தி நம்ம பெருசா ரொம்ப பெருசா சொல்ல தேவையில்லை. அது வந்து நீங்க பிளே பண்ணாதுங்கிறது உங்களோட. ஆனா அது ஜிடிஎஃப் எல்லாம் வருங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு உருட்டுனே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பொய்யே சொல்றாங்க. வடக்கு பங்காளிகளை எடுத்துக்கிட்டவங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேம் பண்ற வீடியோவா தான் இருக்கும்.
அவன் பேசுறதெல்லாம் எப்படி அக்யூரேட்டா பேசுறாங்க இல்லாம ஏன் ஒரு மூளை செலவு செய்யற சதுரங்க வேட்டை படத்துல செய்யற மணிக்கே பயங்கரமா பேசுறாங்க. இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. ரொம்ப ரேர் பீஸ். அத நம்பி நிறைய பேர் நியூஸ் பார்த்து ஏமாந்து போறவங்க இருக்காங்க. இப்ப நம்ம அந்த விட்டுருவான் இந்த வின்சாப்பை விட்டுட்டோம்னா அவங்கள கூட விட்டுருங்க. இந்த அவன் ப்ரொமோஷன் காண்டி இந்த ஜிடிஎஃப்ஐ வச்ச காமிச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ போ நீ வா. இதுல வந்து இன்னொரு இது இருக்கு. இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சம்மந்தமே இல்லாத லிங்க். அது என்ன ஆப்ஷனே சுத்தமா தெரிய மாட்டேங்குது. அந்த ஆப்ஷன் போய் இன்ஸ்டால் பண்றாங்க நிறைய பேர். அதை நான் ட்ரை பண்ணல. ஏன் ட்ரை பண்ணேன்னா என்னோட மொபைல் போயிடும். அதனால உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னா அதனாலதான் நான் ட்ரை பண்ணல. நிறைய பேர் ட்ரை பண்ணிப்பீங்க. அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி கிடையாது. அது டேரக்டாவே ஜிடிஎஃப்ஐ பிளே பண்ணுது அப்படிங்கறத சொல்றாங்க. அதை ஜிடிஎஃப்ஐ நீங்க விளையாண்டீங்கன்னா உங்களை பார்த்தா நீங்க விளையாடுற மணிக்கே தெரியும். ஆனா அது நீங்க விளையாடல, நீங்க ஜஸ்ட் கண்ட்ரோல் மட்டும்தான் பண்றீங்க. அந்த ஜிடிஎஃப்ஐ அப்படிங்கிறத கண்ட்ரோல் மட்டும்தான் பண்றீங்க. அதை வேற எவனோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து அதை உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த அவனோட பிசில இருக்க அந்த கேம் ஆன் பண்றியா, நீங்க வந்து கண்ட்ரோல் பண்றீங்க. இது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் ஆப் மாதிரி. அது பாத்தீங்கன்னா லைவா ஒரு மணிக்கு அது நெட்கான டேட்டா கனெக்ட் பண்ணாதே இருக்குது. அதை எவனோ ஒருத்தன் எங்கேயோ உட்காந்துட்டு இப்ப அவனோட பிசில அந்த ஜிடிஎஃப்ஐ ஆன் பண்றியா, நீங்க ஜஸ்ட் அதை உங்களோட மொபைல்ல கண்ட்ரோல் மட்டும் பண்றீங்க. அப்படி அவர் பக்காவா ஆப்ஸ் கிரியேட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல அந்த இதுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி அப்படிலாம் நல்லாவே இருக்காவே எவ்வளவு ஒருத்தர் நமக்கு உதவி பண்றேன் நீ ஏன் போகாம போற அப்படின்னு நினைக்கிறான். அதெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து நீங்க பிளே பண்றதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் தான். எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பக்கம் நீங்க பிளே பண்ணிட்டு இருப்பே, இந்த பக்கம் அவன் ஒட்டு உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே அவன் கேப்சர் பண்ணிட்டே இருக்கான். உங்களோட நீங்க வந்து இந்த பக்கம் நீங்க பிளே பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேக்கப் எல்லாம் தூக்கிட்டீங்க. உங்களோட பர்சனல் டேட்டாஸ் எல்லாத்தையுமே அவன் அந்த பக்கம் எடுத்துக்கிருக்கேன் அப்படிங்கிறதே ஒரு இதுல நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. இதை பத்தி பழைய வீடியோலாம் நிறைய இருக்கு. அந்த வீடியோலாம் நீங்க பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குது. இந்த ஜிடிஎஃப்ஐ வச்சுக்கிட்டு எவ்வளவு தூரத்துக்கு ஸ்கேம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஸ்கேம் பண்றாங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் நம்பி நிறைய பேர் பாக்குறாங்க, அவங்க ஏமாந்து போறாங்க. அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு உதவியா இருக்குன்னு சொல்லுங்க. முதல் அளவுக்கு ஜிடிஎஃப்ஐ எல்லாம் விளையாட முடியாது. இதை வந்து நம்பி ஏமாந்து போகாதீங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேக்கட்டி போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக் சம்பந்தமான நிறைய வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்குவோம். நம்ம பிசி புல்டு ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம வீடியோ வந்து போடுவோம். இந்த வீடியோஸ் கொஞ்சம் மறக்காம எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐ மொபைல்ல விளாடலாம் அப்படின்னு நிறைய பேர் ஏமாந்து போறாங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்து போறதுல பாட்டு கத்துக்கு வந்தியா இல்ல வீட்டை கொத்தி விட்டு போறான்னு வந்தியா பசங்கதான், அதாவது சின்ன சின்ன பசங்கதான் இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் எல்லாம் விளாடுறாங்க பாத்தீங்களா, ஃப்ரீ ஃபயர் பிரிச்சு இந்த மாதிரி அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜிடிஎஃப்ஐ விளையாடுறவங்களும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்டா இருக்கிறவங்க ஜிடிஎஃப்ஐ பார்த்துட்டு அந்த கேம்ஸ் எப்படியாச்சும் பிளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்டா இருக்காங்க. அவங்கள மாதிரி ஆளுகள் ஏமாந்து போறாங்க. அவங்கள மாதிரி சின்ன பையங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்கள மாதிரி ஆளுகளே ஏதாச்சும் ஒரு அவங்க ஜிடிஎஃப்ஐ விளையாடலாம் அப்படிங்கிற நம்பி அந்த லிங்குக்குள்ள என்ன அந்த லிங்குக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது. உள்ள போயிட்டு டேட்டா சப்லாம் பறி கொடுத்துட்டு கடைசியில ஸ்கேம்ல மாட்டிக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு வந்து கொஞ்சம் உஷாரா இருங்க. மறக்காம நம்ம சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.